மக்கள் எவ்வளோ நல்லா இருக்காங்க பாருங்கள். இந்த போகிறாரே அவர் என்னை வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் அங்கேருந்து கூட்டு வந்து காமிச்சிருக்காரு. ஒன்றும் இல்லை, நான் கேபிள் காருக்கு போகணும்னு கேட்டிருந்தேன். இந்த இடத்துல வாங்க அப்படி கூட்டு வந்து வந்திருக்காரு. போய் கேட்டு பார்க்கலாம். ஹாய், கேபிள் கார் ஹவு மச்? Means go up and down? Yeah, make it. One person? Yeah, one person. 2 tickets, huh? 1 ticket, huh? Okay, okay, right. Thank you. This is the ticket. Okay. இது போகிறதுக்கு வர்றதுக்கு எவ்வளவோ மட்லபோ அப்படின்னா ஜார்ஜியன்ல நன்றி அப்படின்னு அர்த்தம். இப்போதான் கற்றுக்கிட்டேன். ஐ வில் வெயிட். இது வந்து சோவியத் பீரியட்லேயே ரெடி பண்ணதுன்னு சொல்லுவாங்க. அப்போலேருந்து அப்படியே ரன் ஆகிட்டு இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரெனோவேட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு, அப்புறம் அங்கே போயிட்டு அப்படியே அங்கேருந்து ரிட்டர்னுக்கு வரலாம் போட்டிருக்கு. நம்ம வேணால் ஒரு வேளை போகலாம். ஒரு டிக்கெட் கொடுத்துட்டு அங்கே போயிட்டு அங்கே நின்றுக்கிட்டு ஏதாவது பார்க்க முடியுமா, சிட்டியை பார்க்க முடியுமா பார்த்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி அங்கேருந்து இங்கே வரக்கு பார்க்கலாம். நேம் நீக்கா பிகே Nine. 9 person. 9 person can sit. I think someone came. நாலு 5 6 பேர் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ரைடு. Matka daj bilety, 4 bilety daj pan. My nie mamy. A to nie było darmowe? நம்ம 2 நாளைக்கு முன்னாடி போன அந்த கத்தீட்ரல், இந்த கத்தீட்ரல் பாகிரதி கத்தீட்ரல். கேபிள் காரில் பயணிக்காமல் அதனால் முடியாது. Thank you. Adrabo. இங்கிருந்து வந்துடுவோம். கிளைமேட் வேறு செமையாக இருக்கா, கருப்பா. ஓ, இங்கே வந்து இறங்கணும். பின்னாடி எதோ போகலாம் போல் இருக்குங்க. இங்கிட்ட போய் பார்க்கலாம். ஓகே, குழந்தைங்கள்லாம் வந்து விளையாடுற மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரி, குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு இடம். ஸோ ஃபேமிலியோடு வந்தால் குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸு. அந்த இதுலேயும் வந்த மாதிரியாச்சு, கேபிள் கார்லேயும் இங்கே வந்து குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. சம் பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி இருக்குது. கீழே போய் பார்க்கலாம், ஒரு ரவுண்டு போகலாம். எனக்கு இதை பார்க்கும்போது இந்த பெங்களூரில் லால்பாக்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரியே ஒரு ஃபீல். இதுக்கு நேராக கீழெலாம் போய் பார்த்துட்டாங்க. உள்ள அதுக்கடுத்து வேறு தெருவு, அந்த மக்கள் வசிக்கிற இடமா இருக்குது.
கல்யாணம் பண்ணிருக்கு. ஃபோட்டோ ஷூட்டுக்கு கூப்பிட்டு வந்துருக்கேன். இதோ ஸ்டுடியோ டீம் இங்கே போயிட்டுருக்காங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு இங்கே வந்துட்டுருக்காங்க. லாங்லாம் பேக் சைடில் நிறைய நல்ல க்ரீனரியாக மலைகள் தான் நிறையா இருக்குது. அடுக்கடுக்காக இருக்குது அடுத்தடுத்து மலைகள். அங்கே போக முடியுமா தெரில, பார்க்கலாம். நாளைக்கு நம்ம கிளம்பி மேற்கு நோக்கி பயணிக்கணும். பட்டுமி லாரிங்கிறது ஓகே தாங்க. 30-60 ரியால், 60 ரூபா. பட் வந்து நல்லா சூப்பரான சீனரி. ஹைலேருந்து சிட்டியை பார்க்குற மாதிரி ஹை லெவலில் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஃபேமிலி அண்ட் குழந்தைங்க கூட அவங்க குழந்தைங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ரோடு ஊர் எல்லாமே கூல், ஒரு காம் பிளேஸாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கோம், அங்கே போகிறோம். அது பக்கத்தில் வந்து எழுதியிருக்க லெட்டர்ஸு, அங்கே இருக்கிற பெயிண்டிங்கு, அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஏதோ ஒரு ஃப்ரெஞ்சு நினைவாக அந்த ஆர்ச் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். அவர் இங்கிலீஷில் நிறைய சொல்லியிருந்தார். நான் அப்படியே அந்த இடத்துல ஃபாலோ பண்ணேன். நேற்று போன வாக்கிங் டூரில் அவர் காட்டலை. இந்த இடத்த பார்க்கலாம். அதே போல் இந்த வேர்ட்ஸ் வந்து எல்லாமே ஒரே வார்த்தைகள் தான் அப்படின்னாங்க. அது எல்லாமே ஒரே வார்த்தைகள் தானா, அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்துடலாம். இதோ தெரியுதா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எல்லா வார்த்தைகளும் அதுதான். இது அதனுடைய அர்த்தமாக. இவங்களோட எழுத்து உருவாக்கங்கள் வந்து 3 இதாக மாறி இருக்குது, 3 முறையாக மாறி இருக்குது அப்படின்றாங்க. கிரேக்கம் வந்து இவங்ககிட்ட ரொம்ப ஆதிக்கம் செலுத்தியிருக்கு அப்படின்றாங்க. இவங்க தங்களை வந்து எப்போவுமே வந்து ஒரு தங்களுடைய வரலாற்றை வந்து ஒரு கிரேக்க வரலாறோட தான் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. அதை விட நாங்கள் அதிகமான நாட்களுக்கு முன்னாடி இது உருவாக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பெயிண்டிங் ரொம்ப ஃபேமஸான பெயிண்டிங்கு. குத்தைசி வர்றவங்க அந்த பெயிண்டிங் கூட ஃபோட்டோ எடுக்காமல் போகிறதே கிடையாது. அதே போல் அந்த டாப்பில் ஒரு பெயிண்டிங் இருக்கும்.
You want to take photo? Let's take a photo. இந்த பில்டிங் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, என்னுடைய பழைய பில்டிங் வந்து அந்த சோவியத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சோவியத் 1920 தான் இவங்க சோவியத் இவங்ககிட்ட வந்துச்சு. சோவியத் கண்ட்ரோலுக்கு இவங்க போனாங்க. பிஃபோராகவே வந்து இந்த பில்டிங்கில் கட்டப்பட்டுச்சு அப்படின்றாங்க. 1919ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு மிங்கலாவதில் அந்த டயத்தில். அதே போல் இந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே 120 வருஷத்துக்கு பழமையான ஒரு ஸ்கூல் அப்படின்றாங்க. இந்த சிலை இருக்குல்ல, அதோ அங்கே இருக்கிற சிலை, அவர் வந்து ஒரு குத்தைசியோட ஒரு முக்கியமான அறிஞர் அப்படின்னு சொல்லி அவரோட சிலையை அங்கே வச்சுருக்காங்க. ஒரு 4 வருஷம் மட்டும் இங்கே இருந்திருக்காரு. அதன் பிறகு அவர் வந்து டோட்டலாக அப்பே மாஸ்கோ போயிட்டாராம். அங்கே போயிட்டு அப்போ நடந்த அந்த லெனின் பீரியடில் நடந்துச்சு இல்லையா, அந்த ஜார்மனர்களுக்கு எதிரான அந்த ஒரு புரட்சி, அந்த புரட்சியில் மிக முக்கியமான ஒரு அறிவுஜீவியாக இருந்திருக்கிறாரு. இப்போ அந்த ஸ்கூல் ரன் ஆகிட்டு இருக்கு. குத்தைசி காக்கி பிரசட்டி பப்ளிக் ஸ்கூல், அதாவது பேர் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஒன்று அது என்னது, குத்தைசி ஸ்டேட் ஒப்பேரா ஹவுஸ் அண்டு மியூசிக்கல் ஹால். இது மேலே இருக்குல்ல, நாங்கள் ஏன் சொன்னேன் இந்த கிரேக்கத்து கூடவே அவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிக்கிறாங்க தாங்களே அப்படின்னு. இது இங்கே வாங்க, இந்த மேலே இருக்குல்ல, இந்த மேலே இருக்கிற ஒரு 5 சிலை இருக்குல்ல, அந்த 5 சிலையும் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அதுவும் அந்த கிரேக்க இது இருக்கு இல்லையா, அந்த பண்பாடு, அதில் இருந்தவர் சிலருடைய சிலையும் கூட வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோ ஃபுட்பாலோட அண்டர் 29 கப்பை வந்து இவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு இதோ அந்த கவுண்டவுன் போயிட்டு இருப்பாங்க, 44 நாள் இருக்கணும். ஜார்ஜியாவும் ரொமானியாவும் சேர்ந்து பண்ணுது. அது ஒரு இது கூட எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அந்த கப்பை வந்து ஊராக எடுத்து வந்து காட்டியிருந்தாங்க. டூர் ட்ராஃபி டூர் அப்படின்னு சொல்லி. இந்த மக்கள் நடந்து போய்ட்டுருக்காங்கல்ல, அது பக்கத்தில் ஒரு மெக்னோலியான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது பாருங்க. அங்கே போய் அன்றைக்கி சாப்பிட்டேன். அது வாயில் வைக்கலே விளங்கவே இல்லை, வாயில் வைக்க முடியாத அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் வந்து இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற ஸ்டீல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு பேர் வந்து ரெட் பிரிட்ஜு. ஏன் அது ரெட் பிரிட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, இங்கே இருக்கிற லோக்கல் கைடு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஈஃபில் டவர் இருக்கு இல்லையா, அதில் மிச்சப்பட்ட ஸ்டீல்ஸ் கொஞ்சமாக மிச்சப்பட்டுச்சு இல்லையா, அந்த ஸ்டீல்ஸை வச்சு கட்டப்பட்ட பிரிட்ஜு தான் இந்த பிரிட்ஜு அப்படின்றாங்க. பக்கத்தில் போய் பார்க்கலாம். இதுதான் அந்த ரெட் பிரிட்ஜு. ஓகே, அன்றைக்கி நான் நைட்டில் வந்தப்போ வெறும் லைட் மட்டும் இருந்துச்சு, அந்த ஸ்ட்ரிப் லைட் மட்டும், ரெட் கலர் ஸ்ட்ரிப் லைட் மட்டும் இருந்துச்சு. அதோட சரி. இங்கே இருக்குங்க. ஓகே, உண்மையான இங்கே பார்த்துருவோம். அதாவது வந்து அப்போ தயாரிச்சிருப்பாங்க இல்லையா, மிச்சப்பட்டுச்சுன்னா அங்கே ஒர்க்கு மிச்சப்பட்டதில்லை, ஃபேக்ட்ரியில் வந்து அதுக்காக ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல, எதுக்காக ஈஃபில் டவருக்காக ஒன்று மெஷர்மெண்ட்லாம் கொடுத்தா ரெடி பண்ணியிருப்பாங்க. அது கூட சேர்ந்து இதுவும் ப்ரொடக்ஷன் ஒன்றா இருக்குது. ஸோ அந்த காலத்தில் பயன்படுத்துறதுன்ற சொல்கிறதுக்காக கைடு நம்மள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஃபில் டவரோட பாக்கி இதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. அங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்களான்றது இருக்குது, அது சந்தேகம் தான் இல்லையா. அப்போ வந்து ஒரே ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈஃபில் டவரில் பண்ண மெட்டீரியல் கூடவே அந்த பேட்சோடையும் இந்த பேட்சோட ரெடி பண்ணியிருக்காங்க. அதான் ஒன்று. இந்த ஆறு தாங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அழகாக தண்ணி ஓடிட்டு இருந்தார், இவ்வளோ கருப்பாக இருக்குது. மழை காலம் இல்லை, இப்போ தான் மழை ஜாஸ்தி பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. மேலேருந்து மலையிலேருந்து வர்ற தண்ணி இப்படி தான் இருக்கும். இது அந்த பக்கம் ஒயிட் பிரிட்ஜ்னு ஒன்று இருக்குது, இந்த வண்டி போகிறதுக்கு. அதுக்கு தாண்டி அந்த பிரிட்ஜ், அங்கேயும் போகலாம். இதுதாங்க ஒயிட் பிரிட்ஜு. அதாவது 2 இதில் வந்து தூணில் வந்து இது போடுவோம்ல, காலம் போடுவோம்ல, பில்லர். அந்த 2 பில்லரில் இது கட்டப்பட்டிருக்கு. லாங்கு ரொம்ப கம்மி தான், அதனால் 2 பில்லரோட முடிச்சுக்கிட்டாங்க போல் இருக்கு. ஆமாம், இதோ அங்கே இருக்குல்ல, நடுவில் 2 பேலன்ஸ்லாம் அந்த கரை அந்த கரை இதாகிடுது. சிவில் படித்தவங்களுக்கு தெரியும், அது வந்து ஃபிக்ஸ்டு பீம்னு சொல்லுவோம்ல, அதுபோல் அந்த எண்டு இந்த எண்டு நடுவில் இருக்குல்ல, அந்த 2 தூண் அது மட்டும் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. 1951 851 1851 851 கட்டி இது பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அது வந்து வுட்டில் மரத்தில் தான் அப்போ செஞ்சுருக்காங்க. அதன் பிறகு எல்லாத்தையும் மாற்றிட்டு திரும்ப 1872 அங்கேருந்து ஒரு 21 வருஷத்துலேயே எல்லாம் இரும்புக்கு மாற்றிட்டாங்க. இரும்புக்கு மாற்றிட்டு எல்லாம் பெயிண்ட் ஒயிட்டில் அடிச்சுருந்துருக்காங்க.
நிறையா பிரிட்ஜ் 4-5 பிரிட்ஜ் இந்த ஏரியாவில் இருக்கிறதுனால இதுக்கு தான் பேர் சொல்லணும்னு சொல்லி ஒயிட் பிரிட்ஜுன்னு பேர் வச்சுட்டாங்களாம். அதான் அதோட வரலாறு, ஷார்ட்டஸ்ட் வரலாறு. இன்னும் முக்கியமாக இந்த இரும்பு இந்த கீழே இருக்குல்ல பிளேட்டு, நல்ல திக்னஸ். எத்தனை திக்னஸ்? கண்டிப்பாக ஒரு 5 mm பிளேட்டு, 5 mm திக்னஸ் உள்ள நல்ல ஹெவி பிளேட்டு, எம்எஸ் பிளேட்டு. அப்படியே இங்கே வந்தால் கிளாஸு, அங்கங்கே டிசைன் போட்டிருக்குறாங்க. இங்கேருந்து பார்க்கலாம். சரியா கிளாஸ் தெரியுதா? ஓகே, அப்படியே போகலாம். கொஞ்சம் பயந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. லைட்டாக தைரியத்தை வளர வச்சுக்கிட்டு வேகமாக நடந்து வைப்போம். ஸோ இது வந்து மக்கள் பார்வையிடுறதுக்கு மட்டும்தான் போல் இருக்குது. இதோ அங்கே ஸ்டே போட்டாங்க, கார்லாம் வரக்கூடாது. இதோ இங்கேயும் ஸ்டே போட்டாங்க, கார்லாம் வரக்கூடாது. மேபி இதில் 2 வீலர் வண்டி எதுவும் எடுத்துகிட்டு வராங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்து ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காப்புல. இந்த இப்போ டிப்ளிசி போனவர் திருப்பி 2 நாளில் ரிட்டர்ன் வந்துட்டார். டிப்ளிசி சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்து இதுக்கு போகிறாரு அவர், திருப்பி ரிட்டர்ன் துபாய் போகிறாரு. நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வாக்கிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹாய் ஹாய். கிளாஸ் நிறைய இடத்துல இருக்குது. அந்த லாங்கில் நானும் 2 நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த மலை, அந்த க்ரீனரி மலையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் பனி ஃபுல்லாக மேலே பனி இறங்கின மலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி போக முடியும்னு தெரியல. பார்க்கலாம், பாசிபிள் இருக்கான்னு போகிறது. சரிங்க, இந்த எபிசோட் அப்படியே முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நான் ரூம் போயிட்டு கிளம்பி இது கிளம்பணும். பட்டுமி அப்படின்னு ஒரு கோஸ்டல் சிட்டி இருக்குது, அதுக்கு ட்ரெயின் பிடிக்கணும். நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். வேறு என்ன சொல்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லைக் போடுங்க. லைக் நீங்கள் எவ்வளோ லைக் போடுறீங்களோ அந்தளவுக்கு அடுத்தவங்களுக்கு காட்டும். வேறு ஏதாவது உங்களோட கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் இதில் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.